Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல 10 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட்டா ஒரு சூப்பரான டேஸ்டி டிஃபன் எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் அண்ட் ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இப்போ நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதுல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கணும் மாவு. இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல மீடியம் சைஸ்ல 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தோல் எடுத்துட்டு இது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நல்லா பொடியா நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு. இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேங்க. சாட் மசாலா தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். அதோட புளிப்புத்தன்மை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இப்போது ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாங்க. கேரட், முட்டைக்கோஸ் துருவல், பட்டாணி, இதெல்லாமே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது கொஞ்சமாக கோதுமை மாவு தெளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சப்பாத்தி மாவு, இதை வந்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல் மாவுமே எடுத்திருக்கேங்க. நான் எடுத்திருக்க அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 பேருக்கான டிஃபனுக்கு சரியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒன்றாவே நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு தேய்ச்சிக்க போகிறோம். சப்பாத்தியாக சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி சப்பாத்தி தேய்க்காமல் முழுசாக மாவு நம்ம கலந்து வச்சுருக்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய சைஸ் சப்பாத்தி நம்ம வந்துட்டு தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் திக்னஸாக தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு திக்னஸாக நீங்கள் வந்து தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் மசாலா வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் மசாலா ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சைட்ஸில் கொஞ்சமாக இடம் விட்டு நடுவில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இப்போது நம்ம மாவில் எடுத்து இப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரலாம். கொஞ்சம் லைட்டாக திக்னஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருங்க. ரோல் பண்ணிவிட்டு சைட்ஸில் வந்துட்டு மடித்து விட்டுக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி மடித்து விட்டுருங்க. சைடில் 2 சைட்லையுமே இது மாதிரி ஒரு தடவை இப்படி மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கை வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம கத்தி வச்சு இது வந்துட்டு பீஸஸாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு பீஸஸாக நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு ஒரு 9 பீஸ் கிட்ட வந்துச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் சைஸ் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது கட் பண்ணியாச்சு. இதிலேருந்து கட் பண்ணதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம 2 கைக்கு நடுவில் வச்சு இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் மசாலா வெளியில் வராதுங்க, அழகாக உள்ளறையே அப்படியே ஸ்டஃபிங்காக நின்றுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும். நீங்கள் வந்துட்டு நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸ் தான் கட் பண்ணிங்க அப்படின்னா கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்பவே கொஞ்சம் பெரிய சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி இப்போ எல்லா பீசஸுமே நம்ம வந்துட்டு நல்லா அழுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது
நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 4 பீஸ் வச்சுக்கலாம். அதில் நீங்கள் ஃப்ரையிங் பேன் இல்லை அப்படின்னா தோசைக்கல்லில் கூட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு நிமிஷம் விட்டு நம்ம இதை வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா உள்ள வரைக்கும் மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரான டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஃபனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. இப்படியே நம்ம சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளாரையே இதோட சைட் டிஷ் இருக்குது. நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதை கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நல்லா ஃபில் ஆகுங்க. குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இது எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.